ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், யாதினும் ஷரனும் தண்ணி பிடிச்சி வைக்கிற தொட்டியில் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா பாதி தண்ணி இருந்தது. அதில் மண் போட்டு நல்லா விளையாண்டு டேமேஜ் பண்ணி வச்சிட்டாங்க. சுத்தமாக தண்ணி வேஸ்ட் பண்ணிட்டாங்க. இங்கே பாருங்கள், நம்ம வீட்டில் தண்ணி ஃபில் பண்ணி வைக்கக்கூடிய தொட்டியில் கிட்டத்தட்ட ஆஃப் தொட்டி தண்ணி இருந்தது. யாதினும் ஷரனும் 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, பாருங்கள் அவங்களே ஒத்துக்கிட்டாங்க, மண் போட்டு சுத்தமாக தண்ணி வேஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா, அவங்களையே ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம க்ளீன் பண்ண வச்சிட்ருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், அவங்க செஞ்ச தப்பை அவங்களே சரி பண்ண வைக்கணும். ஓகேங்களா? நாம் அப்படி ஒரு டைம் நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னா, ஃபஸ்ட் டைம் அவங்களுக்கு அந்த பனிஷ்மெண்ட் வாங்குறப்போ, ஆக்சுவலாக பனிஷ்மெண்ட் நம்ம சொல்லக்கூடாது, அந்த வேலை எவ்வளோ கஷ்டமானது அப்படின்னு அவங்களுக்கு நம்ம தெரியப்படுத்துகிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட் டைம் நம்ம அவங்கள இப்படி செய்ய வைக்கும் பொழுது, நம்மளோட கைடன்ஸோடு செய்ய வைக்கும் பொழுது, அவங்களுக்கு ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி செய்யும் பொழுது, இந்த நாம் ஒரு பொருளை வேஸ்ட் பண்ணுறப்போ, அதை இந்த மாதிரி வீணடிக்கிறப்போ எவ்வளோ கஷ்டம் அதை சரி பண்ணுறது அப்படிங்கிறத அவங்க கண்டிப்பாக புரிஞ்சுப்பாங்க, தெரிஞ்சுப்பாங்க. அவங்க ஃபாலோ பண்ணுறாங்களோ இல்லையோ அது அடுத்த விஷயந்தான். பட் ஆனால் ஒரு பொருளை வீண் பண்ணோம் அப்படின்னா, அதுக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா, அதை சரி பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறத அவங்க கண்டிப்பாக தெரிஞ்சுக்குவாங்க. ஒரு டைம் நம்ம அவங்களே அந்த தப்பை சரி செய்ய சொல்லும் பொழுது, அவங்க பார்த்திங்கன்னா தெரிஞ்சு அந்த தவறுகள் செய்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா நாளாக கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிடும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நம்மளுடைய குழந்தைங்க பெரியவங்களாக அவங்களுக்கு எல்லா விஷயத்துலையுமே இருக்கக்கூடிய நல்லது கெட்டது அனைத்தையுமே பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம புரிய வச்சிடணும், தெரிய வச்சிடணும். ஓகேங்களா? அப்போ தான் அவங்களுக்கு வந்துட்டு சின்ன பிள்ளைங்களாம் இருந்தாலுமே சொல்லுங்க செல்லம், அது வச்செல்லாம் நம்ம தொட்டி ஓப்பனில் வச்சுருக்கோம்ல, அதனால் கொசுவெல்லாம் நைட் டைம்ஸில் நம்ம இல்லாதப்போ தண்ணிக்குள்ளே வந்துட்டு முட்டை வச்சுட்டு போயிடும். அந்த முட்டை தான் அப்படியே என்ன ஆகும்னா புழுவாயிடும். அப்படியே நாளாக அதுக்கப்புறம் பெருசாகி கொசுவாக மாறிடும், நம்மளை வந்து கடிச்சு போட்டுரும். ஓகேவா? அதுக்கு தான் நம்ம எப்பொழுதும் தொட்டி ரொம்ப சுத்தமாக வச்சுக்கணும். சரியா? மேலே தொட்டி நம்ம க்ளோஸ் பண்ணியே வைக்கணும். நீங்கள் தான், நாங்கள் என்ன தான் பண்ணாலுமே அதை வந்து வேஸ்ட் பண்ணிடுறீங்க, வீணடிக்கிறீங்க, அதுக்கு எடுத்து வச்சிடுறீங்க. இனிமேல் அப்படி பண்ணக்கூடாது. சரியா? இதில் எவ்வளோ கஷ்டம் இருக்குது பார்த்தீங்களா? இப்போ நீங்கள் அதை க்ளீன் பண்ணி சுத்தமாக வச்சா தானே நம்ம அதில் நல்ல தண்ணி ஃபில் பண்ண முடியும், நம்ம குளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்க முடியும். எல்லாம் இங்கே பாருங்க, இந்த அழுக்கு தண்ணி எல்லாத்தையும் சுத்தமாக க்ளீன் பண்ணி கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு நல்ல தண்ணியில் ஸ்விம்மிங் பூல் ரெடி பண்ணி கொடுப்பேன். ஓகே, ஆனால் இதை நீங்கள் சுத்தமாக க்ளீன் பண்ணுங்க ஃபஸ்ட்டு. சரியா? சரியா இல்லையா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய குழந்தைங்க செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகளை அவங்களோட சின்ன வயசில் இருந்தே அவங்கள வச்சே சரி பண்ண ஆரம்பிங்க. அப்படி பண்ணும்பொழுது அவங்கக்கிட்ட இருந்து தவறுகள் குறையும். அது மட்டும் இல்லாமல் அவங்க புரிஞ்சுப்பாங்க, தெரிஞ்சுப்பாங்க, ஃபாலோ பண்ணுவாங்க குட் ஹேபிட் எல்லாமே. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? உங்கள் வீட்டில் கிட்ஸ் இருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னா, கண்டிப்பாக நம்மளோட டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். நல்ல சக்ஸஸ் கொடுக்கும். எப்பொழுதுமே பாசிட்டிவாக இருக்கலாம். க்ளீன் பண்ணிடுவீங்களா? பண்ணி தான் ஆகணும். சரியா? ஓகே. செல்லம், ஃபுல்லாக ஈரமாயிடுச்சா? ஆமாம் செல்லம், நல்ல தண்ணியாக இருந்தது அப்படின்னா பஞ்சு என்ன கலரில் இருக்கோ அதே கலரில் இருக்கும். ஓகேவா? ஆனால் நீங்கள் ஃபுல்லாக மண் போட்டு தண்ணி இந்த மாதிரி கெட்ட தண்ணி ஆக்கிட்டீங்க. அதனால் இந்த தண்ணி அது இழுக்கும் பொழுது இந்த கலர் தான் வரும். இதில் இருக்க மண்ணெல்லாம் அதுலேயும் வரும். சரியா?
சரி, இப்போ ஃபஸ்ட் டைம் அப்படின்றதுனால நான் கொஞ்சம் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், சரியா? இதுக்கு மேலே எப்பொழுதுமே இந்த தவறை நீங்கள் செய்யவே கூடாது 2 பேரும், ஓகேவா? இதுக்கப்புறம் எகைன் திரும்பவும் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க நீங்கள் தான் அதை சரி செய்யணும். புரிஞ்சதா? இனிமேல் செய்வீங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கிட்ஸ் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஓரளவுக்கு தண்ணிலாம் எடுத்துட்டாங்க. ஃபைனல் டச் நம்ம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிடலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக சுத்தமாக க்ளீன் பண்ணதுக்கப்புறம் நம்மளுடைய தொட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக இந்த தொட்டி பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ட்ரெடிஷ்னலான தொட்டி. கிட்டத்தட்ட 30 வருஷமாக இருக்குது இந்த தொட்டி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த டேப் பார்த்திங்க அப்படின்னா பைப்பில் இருந்து நமக்கு தண்ணி வருது இல்லையா, பைப்பில் இருந்து ஸ்ட்ரெயிட்டாக நமக்கு இங்கேயே தண்ணி வந்துடும். பாருங்கள், ஃபைனலாக தொட்டி நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு தண்ணி ஃபுல்லாக ஃபில் பண்ணிட்டோம்.